குமார் நைட்டு ஃபுல்லாக ஒரே சேட்டு தான் போல். அடப்பாவீங்களா, ஒருவேளை வாட்ஸ்அப் சேட்டை படிச்சுட்டு இருப்பானுங்களோ? மச்சான் அதுவும் 11:30 மணிக்கு பேசியிருக்கிற பாரு. ஏய், நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கடா. தூங்கிட்டு இருக்க டைம்லேயும் மொபைல் எடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா? கடவுளே, இதுக்காகவே ஒரு சீக்கிரம் ஒரு அப்டேட் வாட்ஸ்அப் தரப்புல கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும். சேம் இதே மாதிரி நீங்களும் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்களா? நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிகிட்டு இருக்கிறதோ இல்லை உங்கள் லவர்ஸ் கூட சேட் பண்ணிகிட்டு இருக்கிறதோ நீங்கள் தூங்கிட்டு இருக்க டைமில் உங்களோட மொபைல் எடுத்து யாராவது பார்த்துடுறாங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முழுக்க உங்களுக்கு தான். வாட்ஸ்அப்பை அவங்க ஓப்பன் பண்ணலாம், பட் சேட்டை வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது. பர்டிகுலர் சேட்டுக்கு எப்படி ஈஸியாக லாக் போடுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி 3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஆல் போட்டிங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த ஏரோக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஆப் லிங்க்னு இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. கைஸ், ஒன்ஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். 4 டிஜிட்டில் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்றத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் ஒரு பெர்மிஷன் கேட்கும். அந்த பெர்மிஷனை ஜஸ்ட்டு அலோவ் கொடுத்துருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே ப்ளஸ் ஐக்கான் க்ரீன் கலர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் சேட் வந்து ஓப்பன் ஆகும். எந்த சேட்டை நீங்கள் லாக் பண்ண நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிங்க. அது வாட்ஸ்அப் சேட்டாக இருக்கலாம், குரூப்ஸாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஸோ எதுக்கெலாம் லாக் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைவேசிக்காக அதெல்லாம் லாக் போட்டுக்குங்க. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் நீங்கள் லாக் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் லாக் சிம்பிள் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இனிமேல் உங்களோட தவிர வேறு யாருன்னா அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அந்த சேட்டை கிளிக் பண்ணாங்கன்னா லாக்கில் தான் இருக்கும், ஓப்பனே பண்ண முடியாது. அதை லைவாக காட்டுறேன். இப்போ யாராவது வந்து மொபைல் எடுக்கிறாங்க, வாட்ஸ்அப் சேட்டை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, எந்த சேட்டை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அது மேலே கிளிக் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாஸ்வேர்டு தான் கேட்கும். ஸோ அவங்கள என்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, பட் ஓப்பனே ஆகாது. ராங்கான பாஸ்வேர்டு போட்டால் ஓப்பன் ஆகாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்டு வந்து போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போட்டது 1 2 3 4ன்னு என்டர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த சேட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சேம் இதே மாதிரி உங்களோட நீங்கள் லாக் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை தவிர வேறு யாராலுமே ஓப்பன் பண்ண முடியாது. பட் இந்த அப்டேட் வந்து வாட்ஸ்அப்பில் இன்னும் அஃபிஷியலாக கொண்டு வரல. பட் நம்ம சொன்ன இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி குறிப்பிட்ட வாட்ஸ்அப் சேட்டை மட்டும் ஈஸியாக லாக் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் வந்து ஆல்ரெடி ஜிபி வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப் இதை மாதிரி தேர்ட் பார்ட்டி வாட்ஸ்அப்பில் தான் வந்திருக்கு. அது வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபீச்சர் வந்து கூடிய சீக்கிரம் வாட்ஸ்அப்பில் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், மேபி வந்தால் நல்லது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குறிப்பிட்ட சேட் ஆகட்டும், குரூப்ஸ் ஆகட்டும், நீங்கள் எது வேணாலும் சரி ஈஸியாக லாக் போட்டு யாரும் ஓப்பன் பண்ணாத மாதிரி ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் குறிப்பிட்ட சேட்டை மட்டும் எப்படி லாக் போட்டு செட் பண்ணுறது, யாரும் ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி பேங்க்ஸ் வீடியோ. செஸ் கைஸ்.